நமக்கு தெரியாமல் எப்படியா மண் சேரும்? அதாவது சர்க்கரை நோய் உள்ளவங்களுக்கு காலில் உணர்வு குறையாக இருக்கும். அவங்க சாதாரணமாக நடக்கும்போதே சாணியில் நடக்க மாதிரி தான் ஒரு ஃபீலிங் இருக்கும். அது பெரிஃபெரல் நியூரோபதி. அந்த காலுக்கு சப்ளை பண்ணக்கூடிய சின்ன நரம்புகளுக்கும் சப்ளை வரும். எல்லா நரம்புகளுக்குமே இரத்தோட்டம் இருக்கும். அது பேர் வேசோரம். அந்த நரம்புக்கும் சின்ன இரத்த குழாய் போகும். அதெல்லாம் பிளாக் ஆகி போகும். கிரானிக் டயபெட்டிஸில் நாள்பட கண்ட்ரோல் இல்லாமல் இருக்கும்போது பிளாக் ஆகி போகும். அதுவும் ஸ்மோக்கர்ஸ்னால் இன்னும் பிரச்சனை ரொம்ப ஈஸி, ரொம்ப சீக்கிரமே பிளாக் ஆகி போகும். அப்போ மரக்கட்டை மாதிரி ஆகிடும். கால் மரக்கட்டை மாதிரி, அங்கே ஒன்றுமே தெரியாது. காலில் முள்ளு குத்தியோ ஒரு பின்னு குத்தியோ, இந்த ஸ்டாப்லர் பின் குத்தி உள்ளே போய் அது உள்ளே ஆப்சஸ் ஃபார்ம் ஆகி நடந்து போகும்போது பொட்டு வச்ச மாதிரி இருக்கும், குங்குமம் பொட்டு வச்ச மாதிரி இருக்கும். அப்போ நடந்து போகிறாங்க, அதில் என்னமோ சிவப்பாக ஒட்டியிருக்கேன் அப்படின்னு காலை பார்த்தா அவங்க உள்ளுக்குள்ள பாதி அழுகி போயிருக்கும். தெரியாது, அவங்களுக்கு ஒன்றரே இருக்காது. அனஸ்தெட்டிக் ஃபுட்டு, மரக்கட்டை மாதிரி ஆகிடும். அந்த மாதிரி ஆட்களுக்கு தான் அந்த மண் இருக்கிறது தெரியாமல் புண்ணாகுமே தவிர, சாதாரணமாக நமக்கெல்லாம் தான் மண் காலில் இருந்தால் தெரியாதானே? லேசாக ஒரு சின்ன தூசி இருந்தாலே இதை கண்டுபிடிச்சிடுவோமே. அது சர்க்கரை நோயாளிகளுக்கு, பெரும்பாலும் சர்க்கரை நோயாளிகளுக்கு தான் அது அப்ளை ஆகும். சாதாரணமாக உள்ளவங்களுக்கு அது அப்ளை ஆகாது. குளிக்கும்போது ஒரு வாரத்தில் ஒரு நாளாவது நம்ம குனிஞ்சு நல்லா காலை அந்த விரல் இடுக்கெல்லாம் கொஞ்சம் நல்லா தேய்ச்சி கழுவுறது நல்லது. தொந்தி உள்ளவங்களால் அது கொஞ்சம் முடியாது, குனிஞ்சி உட்காந்து நீங்கள் எங்கேருந்து கழுவுறது. அதனால் அங்கே ஒரு சின்ன ஸ்டூல் போட்டுக்கணும். ஸ்டூல் போட்டு அதில் காலை தூக்கி வச்சு அந்த கால் இடுக்கலெல்லாம் கழுவணும். சர்க்கரை நோயாளிகளுக்கு தான் பொதுவாக அந்த மண் இருக்கலாம் தெரியாமல் புண்ணாகுமே தவிர சாதாரணமாக யாருக்கும் ஆகாது. சர்க்கரை நோயாளிகள் கண்ணை காலை கண்ணை மாதிரி பார்த்துக்கணும். எங்கள் சார் சொல்லுவார், அதாவது சர்க்கரை நோயாளி இருக்கிறவங்களை நீங்கள் முகத்தை பார்க்குற கண்ணாடி வைக்கிறீங்களே, அவர் ஒரு ஸ்டூல் லெவலில் ஒரு உயரம் வச்சு அங்கே ஒரு கண்ணாடியை வைக்க சொல்லுவார். அங்கேருந்து ரிஃப்ளெக்ட் ஆகி காலை தூக்கி அதை வச்சு பார்க்க சொல்லுவார். இது கீழ்பாக் மெடிக்கல் காலேஜில் டாக்டர் சுந்தரம்னு சொல்லி, அவர் தான் டயபெட்டிஸ் டிபார்ட்மெண்ட் ஆரம்பித்தவர். அவர் தான் எங்களுக்கு வாத்தியாராக இருந்தார். அவர் அந்த காலை வைக்க சொல்லி இப்போவும் அங்கே இருக்குது ஓபியில் அந்த காலை எக்ஸாமினேஷன். பேஷண்ட்டே உட்காந்து பார்க்கலாம், காலில் எதுவும் இருக்கா, கருப்பு கலர் ஆகிருக்கா, பொட்டு வச்ச மாதிரி இருக்கா, ஏதாவது ப்ராப்ளம் இருக்குன்னா டாக்டரை பார்த்து சொல்லணும். ஏன்னா டாக்டர் எல்லா காலையும் உட்காந்து பார்க்குறதுக்கு நேரம் இருக்காது. அதனால் அவங்களே கண்ணாடியார முகத்தை பார்க்குற மாதிரி காலை பார்க்கணும். இல்லைன்னா பேரப்பிள்ளை யாராவது இருப்பான்ல, பேராண்டி பேரப்பிள்ளைட்டையும் நல்ல உறவு வச்சுக்கணும். அவன்கிட்ட முறைச்சிக்கிட்டு இருந்தால் அவன் போய் அவன் வேலையை பார்த்துட்டு அவன் பாட்டில் போயிடுவான். அதனால் அவனை கொஞ்சம் தாஜா பண்ணி வச்சுக்கிட்டா, பேராண்டி இந்த காலை பாறையா, அதில் ஏதாவது கலர் மாற்றம் இருக்கா, இல்லை முன்னால் தாத்தா கால் எப்போதும் போல் இருக்கா, ஏதாவது கருப்பு புள்ளி இருக்கா, சிவப்பு புள்ளி இருக்கா, ஏதாவது பாறையான்னு சொன்னால் அவன் பார்த்து சொல்லுவான். தாத்தா முன்னால் மாதிரி இல்லை என்னவோ பெரிய பொட்டு மாதிரி எதுவும் இருக்கா, ஏதோ வீங்கி இருக்காம்பா. அப்போ நீங்கள் டாக்டரை பார்க்க போகலாம். உணர்வு இருக்காது. அந்த மாதிரி அனஸ்தட்டிக் ஃபுட்டு உள்ளவங்க காலை ரொம்ப பாதுகாப்பாக வச்சுக்கணும். செருப்பு இல்லாமலோ ஷூ இல்லாமலோ கீழே இறங்கக்கூடாது. கீழே இறங்கும்போது வீட்டுக்குள்ளே நடக்கிறதுக்கு ஒரு செருப்பு வச்சுக்கணும். வெளியில் போனால் அதுக்கு போடுறதுக்கு தனி செருப்பு வெளியில் போட்டுக்கணும். வீட்டுக்குள்ளே போடுற செருப்பு வீட்டுக்குள்ளே வச்சுக்கணும். அப்படி பழக்கப்படுத்தினா தான் காலை பாதுகாக்க முடியும். இது மண் நீங்கள் சொல்கிறது சாதாரணமாக எல்லாருக்கும் அந்த உணர்வு இல்லாமல் போகிறதில்ல, சர்க்கரை நோயாளி தான் போகும்.